ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. அதாவது நம்ம முருகப்பெருமானுக்கு உகந்த விரத நாட்கள்லே வந்துட்டு சஷ்டி விரதம் வந்து ரொம்ப விசேஷமானது. அதுவும் மாதம் 2 சஷ்டி வரும். தேய்பிறை வளர்பிறை சஷ்டின்னு சொல்லிட்டு, அதை விட எல்லாம் பெருசு மகா கந்த சஷ்டி விரதம் வந்து 7 நாள் வந்து விரதத்தை வந்து கடைப்பிடிப்பாங்க. அந்த 7 நாள் வந்துட்டு சாப்பாடு சாப்பிடாமே இருந்து விரதம் இருந்து நம்ம முருகப்பெருமானை வணங்கி நம்ம வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்கும். அதுவும் குறிப்பாக குழந்தை வரம் வேண்டி இந்த சஷ்டி விரதம் வந்து இருப்பாங்க. இதுக்கு வந்துட்டு அதாவது சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்கும். அது எதுனா சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பைனா கர்ப்பப்பையில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதை தான் அப்படி சொல்லுவாங்க. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழியாகவே சொல்லி வச்சுருக்காங்க. ஏன்னா கந்த சஷ்டியில் வந்து நம்ம விரதம் இருக்கும்போது நமக்கான கண்டிப்பாக குழந்தை பிறக்குங்கிறது நம்பிக்கை நிறைய பேருக்கு அது நடந்தும் இருக்குது. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படியேப்பட்ட சஷ்டி விரதம் வந்து 2025 எப்போ வரப்போகுதுன்னா அக்டோபர் 22லேருந்து 27 அந்த 6 நாள் வந்துட்டு 7 நாள் அந்த விரதம் வந்து ஆரம்பிக்க போகுது. இது இல்லாமல் 48 நாள் வந்துட்டு மாலை முருகனுக்கு மாலை அணிந்து பாத யாத்திரையெல்லாம் திருச்செந்தூர் போயிட்டு நம்ம சஷ்டியை வந்து இது பண்ணுவாங்க. அந்த 48 நாள் விரதத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த செப்டம்பர் பிறந்துடுச்சு. செப்டம்பர் 10லேருந்து நம்ம கணக்கு வச்சுட்டோம்னா அக்டோபர் 27 வரைக்கும் 48 நாள் கணக்கு வந்துடும். இந்த 48 நாளும் நம்ம வந்து சைவம் தான் சாப்பிடணும். சைவம் சாப்பிட்டு நம்ம விரதத்தை வந்து கடைபிடிக்க வேண்டும். 48 நாள் வந்து 48 நாள் விரதம் வந்து ஆண்கள் வந்து கடைப்பிடிச்சிடலாம், எந்த தடங்களும் வராது. பெண்களால் வந்துட்டு அந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறதுனால 48 நாள் தொடர்ச்சியாக அவங்க மாலை போட்டு விரதம் இருக்க முடியாது. ஆனால் நம்ம மாலை போடாமலே விரதம் இருந்து நம்மளோட வேண்டுதலை வந்து நம்ம நிறைவேற்றிக்கலாம். அது ஒன்றும் கிடையாது. அந்த 5 நாள் வந்துட்டு இடையில வர 5 நாள் வந்து விரதம் மட்டும் இருந்துட்டு வீட்டில் விளக்கேற்றி அந்த இதெல்லாம் மட்டும் நம்ம பண்ணாமல் வீட்டில் உள்ளவங்கள செய்ய சொல்லலாம். இது வந்து நம்ம இந்த விரதம் வந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வீட்டில் வந்து நான்வெஜ்லாம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் வீட்டில் வந்து எல்லா பர்மிஷனும் கேட்டு நம்ம வந்து விரதத்தை எல்லாரோடைய ஒப்புதலோட இந்த விரதம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அது நல்லபடியாகவே நடக்கும். ஏன்னா வீட்டில் வந்து சில பேர் வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க முடியாது, வீட்டில் சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டு பெரியவங்கள்ட்ட எல்லாமே கேட்டு அந்த விரதத்தை வந்து தொடங்குங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த விரதம் வந்து நம்ம 48 நாள் செய்ய முடியலனாலும் அந்த 7 நாள் வந்து அந்த விரதத்தை வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கலாம். சில பேர் வந்து 21 நாள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 9 நாள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 6 நாள் மெயினாக 6 முகம் இல்லையா, அதனால் 6 நாள் கூட நம்ம இந்த விரதத்தை வந்து கடைப்பிடிக்கலாம். அப்படியே இல்லைன்னா அந்த கடைசி அந்த சஷ்டியோட நாள் அன்னைக்கு கூட நம்ம ஒரு நாள் விரதமாக வந்து நம்ம கடைப்பிடிச்சு நம்ம ஐயனுடைய அந்த ஒரு நாள் நம்ம விரதம் இருந்து நம்ம ஐயனோட ஆசையை பெற்று நம்மளோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். மெயினாக நம்ம நம்பிக்கையோடு அந்த வேண்டுதலை செய்யும்போது கண்டிப்பாக நடக்கும். நம்ம வேண்டி உடனே நடக்கலைன்னா நமக்கு நடக்காதுன்னு நம்ம மனசை விட்டுடக்கூடாது. அதை விட பெருசாக நமக்கு பின்னாடி வந்து நம்ம வேண்டுனதை விட பல மடங்கு வந்து நமக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லணும். அதுதான் வந்து 6 முகம் முருகப்பெருமான் நம்ம ஒரு கையால் நம்ம வேண்டும் 6 12 கைகளால் நமக்கு வந்துட்டு அள்ளி கொடுக்கக்கூடியவன் தான் நம்ம ஆறுமுக கடவுள். கண்டிப்பாக இந்த வேண்டுதலை செய்யுங்க, கண்டிப்பாக நடக்கும். ஓம் சரவண பவ. நம்ம எந்த ஒரு மந்திரங்கள் சொல்லணும்னாலும் ஓம் சரவண பவ சொல்லலாம். முருகா என்னை காப்பாற்று, எனக்கு எல்லாமே செய்ப்பா அப்படின்னு மனம் உருகி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு நீங்கள் வேண்டும்போது கண்டிப்பாக நடக்குங்க. கவலையே படாமல் நம்பிக்கையோடு அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் இந்த விரதத்தை வந்து கடைப்பிடிங்க. குழந்தை வேணும், அப்புறம் வந்து திருமண தடை, வேலை, அப்புறம் கடன் தீரணும், என்ன வேண்டுதல் வேணாலும் வச்சு நீங்கள் வந்து இந்த சஷ்டியை வந்து தவற விடாமல் செய்யுங்க. கண்டிப்பாக நமக்கு அப்பன் முருகன் வந்து எல்லாத்தையும் அள்ளி வாரி வழங்குவார். நீங்கள் வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வாரி கொடுப்பார். இது என்னோடய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன். இது ஏதோ வீடியோக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ சொல்லலை. எப்போ முருகனுடைய காலடியில் போயிட்டு நான் சரணடைஞ்சனோ அப்பத்துலேருந்து மன நிம்மதியோடு தான் இருக்கேன். எனக்கு வந்து காசு பணம் சொத்து வீடு வாசல் எல்லாத்தை விட நம்ம நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக மன நிம்மதியோடு வாழ்கிறதாங்க பேச்சு. கண்டிப்பாக அந்த வேண்டுதலை செய்யுங்க. உங்களுக்கு உங்கள் வேண்டிய வரங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு நானுமே ஐயனை வேண்டிக்கிறேன்.
ஓம் சரண பிரபு முருகா சரணம் சரணம் சரணம்.